உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம்பெறும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் சென்னையில் இருக்கின்ற பெரம்பூர். பெரம்பூர் என்ற ஊருக்கு பெயர் வருவதற்கான காரணங்கள் 3 நிலைகளிலே கூறப்படுகின்றன. ஒன்று, இங்கே மூங்கில் மரங்கள் மிகுதியாக இருந்ததாகவும் அவை காடாக மண்டி இருந்ததாகவும் பெரிய மூங்கில் ஊர் என்று இதனை அழைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அடுத்த சான்று, தமிழிலே பிரம்பு என்றொரு சொல் இருக்கிறது. பிரம்பு என்றாலும் வேணி என்றாலும் மூங்கில் என்ற பொருள்படும். மூங்கிலில் பல கைவினைப் பொருள்களை தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் இருந்ததாகவும், ஆகவே பிரம்பு என்று இதனை அழைத்தார்கள். பிரம்பு கூட்டல் ஊர் பிரம்பூர் என்று இருந்து பிரம்பூர் என்பதை மருவி பெரம்பூர் என்று வந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு பழமை வாய்ந்த கோயில் அகத்தீஸ்வரர் கோயில். அந்த அகத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற தலவிருட்சமானது மூங்கில் மரம். ஆகவே அந்த தலவிருட்சம் மூங்கில் மரத்தை வேணி என்றாலும் பிரம்பு என்றாலும் மூங்கில் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இந்த இறைவனுடைய தல விருட்சமே மூங்கில் மரத்தால் ஆனதால் பிரம்பு அதனால் ஆனதாலே இந்த ஊர் பெரம்பூர் என்று ஆனதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொடர்வண்டி தொழிற்சாலை ICF இங்குதான் அமைந்திருக்கிறது. நன்றி உறவுகளே.